தயிர் சாதம் முதல் பிரியாணி வரை நமக்கு பிடித்தமான உணவுகளை அதன் சுவை மற்றும் தரம் குறையாமல் 6 மாதங்கள் வரை பாதுகாக்க வேண்டுமா? ஆம், இந்த AI உலகத்தில் அந்த அதிசயமும் நிகழ்ந்தேறிவிட்டது. பால் பொருட்கள், கூட்டு, பொரியல், தொக்கு, தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம், இட்லி, பொங்கல், பூரி, அட இவ்வளவு ஏன், பிரியாணி வரை எந்த உணவாக இருந்தாலும் அதை 3 முதல் 6 மாதங்கள் வரை இந்த இயந்திரம் பதப்படுத்துமாம். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மத்திய அரசின் நிதி பிரயாஸ் திட்டத்தின் கீழ் 1 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட ஆய்வகங்களில் ரிட்டார்ட் பவுச் பேக்கேஜிங் மெஷின் நிறுவப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு 40 லட்சம் ரூபாய். இந்த அதிநவீன இயந்திரம் மூலம் உணவுகளை பதப்படுத்த எந்தவித வேதிப்பொருட்களும் தேவையில்லை என்கிறார்கள் வல்லுநர்கள். ஒரு ப்ராசஸ் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். இதில் ஒரு ப்ராடக்டை நீங்கள் பேக் பண்ணி உள்ளே வச்சு சீல் பண்ண ப்ராடக்டை இதை ஃபுல் ப்ராசஸ் ஆகிறதுக்கு என்னென்னா முதல்ல ஃபுல்லாக ஹீட் ஆகும். ஹீட் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 100 டிகிரி வரைக்கும் ரீச் ஆகும். 100 டிகிரிக்கு ரீச் ஆச்சுன்னா தான் உள்ளே இருக்கிற அந்த ஜெர்ம்ஸு, பேத்தஜென்ஸு, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாம் கில் ஆகும் ஃபுட்டில் இருக்கிறது. அப்புறம் அதை நம்ம திரும்ப என்ன பண்ணணும்னா கூலிங் பண்ணணும் இம்மீடியட்டாக. ஹீட்டிங் அண்ட் கூலிங் இதுதான் அந்த கான்செப்ட். இதை தான் பாஸ்டரைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த இயந்திரத்தின் மூலம் ஒரே நேரத்தில் 100 கிலோ உணவுப் பொருட்களை பதப்படுத்தலாம் என்றும், தமிழ்நாட்டின் உணவுப் பொருட்களை மண்மனம் மாறாமல் வெளிநாடுகளில் விற்பனை செய்ய ஏற்றுமதி தொழிலுக்கு உதவும் என்றும் வல்லுநர்கள் கூறுகிறார்கள். ஏன்னா ஏற்றுமதியில் ஒரு உணவுப் பொருளை தயாரித்து அதை நம்ம ஏற்றுமதி பண்ணி அங்கே போய் அந்த கண்ட்ரிக்கு ரீச் ஆகிறதுக்கு மினிமம் 1 மாத காலம் ஆகிவிடும். அப்போ அங்கே போயிட்டு அந்த ஷெல்ஃபில் வைக்கிறதுக்கு இன்னொரு 2 மாத காலம் 3 மாதம் கழித்து தான் அது சேலுக்கு வரும். அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு அருமையான ஒரு டெக்னாலஜியாக கருதப்படுது. இது நம்மளுடைய டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கும் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டுக்கும் ரெண்டுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய வாய்ப்பாக கருதுகிறோம். இளம் தலைமுறை தொழில் முனைவோருக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பு. இதன் மூலம் உணவு ஏற்றுமதி வணிகத்தில் புதிய உச்சத்தை அடையலாம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் செய்தியாளர் பிரவீன்.